வணக்கம் நண்பர்களே. கௌதம் ஃபைனான்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை. இந்திய பங்குச்சந்தை ஒரு மிக முக்கியமான மற்றும் சவாலான வர்த்தகத்தை இன்னைக்கு சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலையில ஒரு விதமாகவும் மாலையில வேற ஒரு விதமாகவும் சந்தை இன்னைக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடர் போல ஏறி இறங்கி இன்வெஸ்டர்ஸை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அதிரடி மாற்றத்துக்கு பின்னால இருக்கிற மிக முக்கியமான காரணங்கள் என்ன, டெக்னிக்கல் ரீதியா சந்தை இப்போ எந்த திசையில பயணிக்குது அப்படின்றத பத்தி விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான பிரேக் அவுட் மற்றும் வால்யூம் அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய சரிவிற்கு முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெயோட விலையேற்றம். சர்வதேச சந்தையில பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை பேரலுக்கு $110 நெருங்கிருச்சு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவர அரசியல் பதற்றங்களால எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட தடை அகலுமா அப்படின்றது இன்னும் அச்சத்தை ஏற்படுத்தி தான் இருக்கு. இந்தியா தனது தேவையில 80% அதிகமான அளவுல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறதுனால இந்த விலை உயர்வு அப்படின்றது நம்ம நாட்டின் பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும். இது சந்தையில ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்றதே நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ரூபாய் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு $94.37 அப்படின்ற நிலையை எட்டியிருக்குது. ரூபாயோட மதிப்பு குறையும் போது வெளிநாட்டு முதலீட்டர்களான FIIs இந்திய சந்தையில லாபம் குறையும். இதன் விளைவாக இன்னைக்கு ஒரே நாள்ல சுமார் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை அவங்க வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த தொடர் விற்பனை பிரஷர்னால நிப்டி இது மேலும் பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, சந்தையை தாங்கி பிடிக்கும் வங்கித்துறையில் ஏற்பட்ட சரிவு. குறிப்பா சில நாட்களா நல்ல லாபத்துல இருந்த ஆக்சிஸ் பேங்க் மற்றும் SBI போன்ற பங்குகள்ல முதலீட்டாளர்கள் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. வழக்கமா சந்தை சரியும் போது ஐடி துறை கை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு ஐடி துறையிலுமே பெரிய அளவுல முன்னேற்றம் எதுவுமே இல்லாதனால நிப்டி தன்னோட முக்கிய சப்போர்ட் லெவல்களை உடைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு சந்தை சரிவில் இருந்தாலுமே சில பங்குகள் புல்லிஷா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல மிக முக்கியமானது ONGC மற்றும் ஆயில் இந்தியா. சர்வதேச சந்தையில பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை பேரலுக்கு $111 அப்படின்ற லெவலை தாண்டி இவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமா அமைஞ்சிருக்கு. பொதுவா கச்சா எண்ணெய் விலை உயரும் போது எண்ணெய் எடுக்கும் நிறுவனங்களான அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் ப்ராஃபிட் மார்ஜின் கணிசமா அதிகரிக்கும். இதனால இன்னைக்கு இந்த பங்குகள் 3-5% வரை மிகப்பெரிய ஏற்றம் கண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு 4.5% உயர்வுடன் ஜொலித்த பங்கு கோல் இந்தியா. இதுக்கு முக்கியமா 2 ரீசன் இருக்குங்க. ஒன்னு, இந்த நிறுவனத்தோட Q4 ரிசல்ட்ஸ் நாம எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, இந்தியா முழுவதுமே கோடைக்கால மின் தேவை உச்சத்துல இருக்கிறதுனால நிலக்கரிக்கான தேவை ரொம்பவே அதிகரிச்சிருக்குது. இது முதலீட்டாளர்களிடையே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்னைக்கு இந்த ஷேர்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைசியா ரிலையன்ஸ் மற்றும் பிரமல் ஃபைனான்ஸ். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வருமான வாங்கல் ஆதரவு இன்னைக்கு நிப்டி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்காம ஓரளவுக்கு தடுத்து நிறுத்திச்சுன்னே சொல்லலாம். அதே போல பிரமல் ஃபைனான்ஸோட ஷேர்ஸ் அவற்றின் பாசிட்டிவான Q4 ரிசல்ட்ஸ்னால இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சந்தை பலவீனமா இருந்த நிலையிலுமே இந்த 4 பங்குகளும் இன்னைக்கு தனித்து நின்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு சந்தை வீழ்ச்சிக்கு மிக முக்கியமா காரணமா அமைஞ்சது பாத்தீங்கன்னா வங்கித்துறை. குறிப்பா ஆக்சிஸ் பேங்க் மற்றும் ICICI பேங்கோட ஷேர்ஸ் இன்னைக்கு 2.5% வரைக்கும் சரிவை கண்டிருக்குங்க. கடந்த சில வாரங்களா இந்த பங்குகள் நல்ல ஏற்றத்துல இருந்ததுனால முதலீட்டாளர்கள் இன்றைக்கு பெரிய அளவிலான ப்ராஃபிட் புக்கிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் வரவிருக்கும் வட்டி விகிதங்கள் குறித்த கவலைகள் வங்கியல் துறையில இன்னைக்கு ரொம்பவே ப்ரெஷர்ல வச்சிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் துறையில முன்னணியில் இருக்கிற மாருதி சுசுகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. சர்வதேச அளவுல அலுமினியம் மற்றும் ஸ்டீல் போன்ற மூலப்பொருட்களோட விலை அதிகரிச்சு இருக்கிறதுனால நிறுவனத்தோட உற்பத்தி செலவுகள் உயரும் அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்குது. இது மட்டும் இல்லாம ரீட்டைல் சந்தையில விற்பனை சற்று மந்தமாவே இருக்கும் அப்படின்ற கணிப்பு மாருதி சுசுகியோட ஷேர் இன்னைக்கு ரெட்ல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இறுதியா ஐடி துறையில HCL டெக் மற்றும் ரீட்டைல் துறையின் ட்ரெண்ட்ஸ்.
அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளில் நிலவர பொருளாதார மந்த நிலையினால ஐடி நிறுவனங்கள் புதிய ஒப்பந்தங்களை பாதிக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் HCL டெக்கை இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. அதே போல நுகர்வோர் செலவினங்கள் குறைஞ்சிருக்கிறதுனால ரீட்டைல் ஜாம்பவானான ட்ரெண்ட் நிறுவனமே இன்னைக்கு ப்ரெஷருக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்தமா இந்த முன்னணி பங்குகளோட சரிவு தான் இன்னைக்கு நிஃப்டியை மீள விடாம செஞ்சிருக்கு. எப்பயுமே சொல்ற மாதிரி சந்தையில விலை மாற்றத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வர்த்தகத்தில் ஈடுபடும் அளவு, அதாவது வால்யூம். அந்த வகையில இன்னைக்கு அதிக வால்யூமுடன் வர்த்தகமான பங்கு டாடா கெமிக்கல்ஸ்ங்க. நிறுவனத்தின் புதிய விரிவாக்க திட்டங்கள் குறித்த முக்கியமான செய்திகள் வெளியானதுனால இன்னைக்கு பெரிய அளவிலான இன்வெஸ்டர்ஸை இந்த பங்கு ஆர்வமா இழுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வழக்கமான அளவை விட பல மடங்கு ஷேர்ஸ் இன்னைக்கு கைமாறி இருந்தது. இந்த பங்கின் மீதான நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். டெக்னிக்கல் சார்ட்ல ஒரு தெளிவான பிரேக் அவுட் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது கூட இன்வெஸ்டர்ஸோட அதிகப்படியான ஆர்வமும் சேர்ந்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய வால்யூம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. பொதுவா ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அதிக வால்யூம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதையே நம்ம இன்னைக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல பார்க்க முடிஞ்சது. இறுதியா பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ். இந்த பங்கு தனது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல இருந்து இன்னைக்கு ரீபவுண்ட் ஆகி வந்திருக்குங்க. இந்த தருணத்துல இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்கியதுனால வர்த்தக அளவு கணிசமா அதிகரிச்சிருக்குது. சந்தையின் ஏற்ற இறக்கத்திற்கு மத்தியிலுமே அதிக வால்யூமோட இருந்த இந்த 3 பங்குகள் வரும் நாட்கள்ல உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாளைக்கு ஏப்ரல் 29 ஒட்டுமொத்த உலக சந்தையுமே உற்று நோக்கும் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா அமெரிக்க பெடரல் வங்கியினோட மிக முக்கியமான கூட்டம் நாளைக்கு நடைபெற உள்ளது. இதுல வட்டி விகிதங்கள் குறித்து எடுக்கப்படுற முக்கியமான முடிவுகள் அமெரிக்க சந்தையை மட்டுமின்றி இந்திய பங்கு சந்தையுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபெட் வங்கியோட நிலைப்பாடு சற்று கடுமையா இருந்தா அது சந்தையில ஒரு மிகப்பெரிய தற்காலிக சரிவை ஏற்படுத்தக்கூடும். டெக்னிக்கலா பார்த்தா நாளைக்கு நிப்டிக்கு 23,900 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான மேக் ஆர் பிரேக் லெவல் தாங்க. ஒருவேளை சந்தை இந்த சப்போர்ட்டை உடைச்சு மேலும் கீழே போச்சு அப்படின்னா மேலும் 200 புள்ளிகள் வரை சரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது 24,150 அப்படின்ற அளவுக்கு ஒரு வலுவான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நாளைக்கு வர்த்தகம் அமையறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கடைசியா நாம கவனிக்க வேண்டியது கச்சா எண்ணெய் மற்றும் ரூபாயோட மதிப்புங்க. பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை $110 மேல நீடிச்சிச்சு அப்படின்னா அது தற்போது 94.50 இருக்கிற இந்திய ரூபாயோட மதிப்பை மேலும் பலவீனப்படுத்தும். இது இறக்குமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் சுமையை உருவாக்கி சந்தையில ஒரு பேரிஷான உணர்வை நீடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்றவங்க இந்த குளோபல் ரீசன்ஸை கவனிச்சு செயல்படுறது ரொம்பவே அவசியம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்குங்க. அவசரப்பட்டு அதிகமா முதலீடு செய்யறதை தவிர்த்து நல்ல தரமான பங்குகள் ஒரு டிப்ல கிடைக்கும் போது மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்குமே இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. சந்தை குறித்த உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.